அரசு ஊழியர் சங்கம், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டத்தை அரசே நடத்திட ஆர்ப்பாட்டம். ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டத்தை அரசே நடத்திட ஆர்ப்பாட்டம். முறையீடு, இது முறையீடு. ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டத்தை அரசே நடத்திட முறையீடு. பெருந்திரள் முறையீடு. அரசு பணி ஊழியர்கள், ஓய்வூதிய ஊழியர்கள் மருத்துவ காப்பீட்டினை அரசே நடத்திட ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டத்தில் எங்கள் அப்பா அம்மாவை, குடும்பத்தாரை, உறவினரை சேர்த்திடுக என ஆர்ப்பாட்டம். கட்டணமில்லா சிகிச்சையினை அரசே வழங்கிட ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம். தமிழ்நாடு அரசு சமீபத்தில் ஜூன் மாதம் புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கான புதிய அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த அரசாணை முடிவிட்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கான அரசாணை புதிதாக வெளியிட்டிருக்காங்க. அரசு ஊழியர் சங்கம் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது அரசு ஊழியர்களுடைய பல கோடி ரூபாய் பணத்தை அரசு தன்னுடைய அரசு மருத்துவமனை கட்டமைப்பை மேம்படுத்த பயன்படுத்தலாம். அதை விட்டுட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுத்துட்டு அரசு ஊழியர்களுக்கு எந்த வகையிலும் பலனளிக்காத திட்டமாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சூழல் தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள் இந்த அரசை சந்தித்து முறையிட்டு முழுவதுமாக கட்டணமில்லா சிகிச்சையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திய பிறகும் கூட மீண்டும் அதே வகையிலான அரசாணை வந்திருக்கு. இந்த அரசை கண்டித்து கூட அல்ல, இந்த அரசினுடைய முதலமைச்சரோட கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். கடந்த ஆட்சியிலும் இதே நிலை இருந்தது, அதற்கு முன்பு இருந்த ஆட்சியிலும் இதே நிலை இருந்தது. அப்ப இப்போ புதுசாக வந்திருக்கூடிய அரசிலும் அரசு ஊழியர்களுடைய மருத்துவ காப்பீடு, அரசு ஊழியர்களுடைய நலன் அப்படிங்கிற அடிப்படையில் சிந்திக்காம மிகப்பெரிய சுரண்டல் அடிப்படையில் இது நடக்கக்கூடிய திட்டமா இருக்குன்றா அரசு ஊழியர் சங்கத்தினுடைய பார்வை. அரசு ஊழியர் சங்கம் கேட்க விரும்புகிற கேள்வி, ஒரு மாதத்திற்கு 390 ரூபா அப்படின்னு பிரீமியம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு அரசு ஊழியர் கிட்டத்தட்ட 23,400 ரூபாய் செலுத்துறாரு. 10 லட்சம் அரசு ஊழியர்கள் குறைந்த அளவில் கணக்கிட்டா கூட சுமார் 2,340 கோடி அரசு ஊழியர்களுடைய பணம் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி போகுது. ஆனா ஒரு அரசு ஊழியரும் முழுமையாக பலனடையாத சூழல் இருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய சுரண்டலை அரசு ஊழியர் சங்கம் அனுமதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. இதை முதல் கட்டமாக அரசுடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக தமிழ்நாடு முழுவதும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக தென் சென்னை மாவட்டத்தில் இன்று இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதே விஷயங்கள் தான் இருக்கு. பிரீமியம் அதிகமா இருக்கு. அதோட சேர்த்து சீலிங், ஒரு அரசு ஊழியர் 7,5 லட்சம் வரை செலவு பண்ணலாம், குறிப்பிட்ட நோய்களுக்கு 12 லட்சம் வரை செலவு பண்ணலாம் அப்படின்னு சில விஷயங்கள் அதில் மாறி இருக்க தவிர, ஆனா எந்த அரசு ஊழியரும் அதை செலவு பண்ண முடியாது. அதாவது கட்டணமில்லா சிகிச்சைன்னு அரசாணை சொல்லுது. ஆனா நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த கார்டை, கேஷ்லெஸ் கார்டுன்னு சொல்லக்கூடிய கார்டை காட்டினோம்னா இருக்கக்கூடிய பில் அமௌண்ட்ல ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜை குறைச்சிக்கிட்டு தான் அது கொடுக்குறாங்க. அப்ப இது முழுமையான கட்டணமில்லா சிகிச்சையை அரசு ஊழியருக்கு பயன்படல. இதை அரசு ஊழியருக்கு கட்டாயப்பிடித்தமா செய்யறாங்க. அரசு ஊழியர் விருப்பத்தை கேட்கல. இந்த கட்டாயப்பிடித்தம் இருந்தாதான் சம்பளம் வரும். இப்போ அப்படி ஒரு சூழலை உருவாக்கி, இதை நெருக்கடியை உருவாக்கி செய்யக்கூடியதை மிகப்பெரிய சுரண்டலா பார்க்குறோம். உண்மையாகவே எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஹெல்த் ஸ்கீம் இருக்கு. அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில், அதாவது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்கு, அப்பா அம்மாவை அரசு ஊழியர்களுடைய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சேர்க்கணும். உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பா அரசு கேட்கல. அப்பா அம்மாவை அரசு ஊழியர் கல்யாணம் ஆன பிறகோ இல்லை வேலை கிடைச்ச பிறகு அப்பா அம்மாவை டைவர்ஸ் பண்ணிடணுமா? அப்பா அம்மா என்ன பண்றது? அப்பா அம்மா ஒரு விடோ இருக்காங்க, அரசு ஊழியர் விதவையான பிறகு இந்த சமூக சூழல்ல தன்னுடைய தந்தை வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு தானே வராங்க. இப்போ அவங்களை என்ன பண்றது? அவங்க அப்பா அம்மா யார் பார்த்துக்கிறது? அப்ப இதுக்கான பதிலெல்லாம் அரசு சொல்லணும். அரசு விதிகள்ல குடும்பம் என்பது அரசு ஊழியர், அவருடைய மனைவி, குழந்தைகள் இருக்கு. ஆனா கோர்ட்டோட டைரக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த குறிப்பிட்ட திட்டத்துக்கு ஃபேமிலி, அதாவது குடும்பம் என்பது தாய் தந்தை சேர்த்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு டைரக்ஷன் இருக்கு. ஏன் அரசாணை வந்து கோர்ட்டோட தீர்ப்பை மதிக்காம அரசு போட முடியுமா? இப்ப பல வழக்குகள்ல அரசு கோர்ட்டோடைய தீர்ப்பு இருக்குன்றத வழிகாட்டுதல பின்பற்றும் பொழுது அரசு ஊழியர் நலன் சொல்லக்கூடிய திட்டத்துல ஏன் அதை பின்பற்றது இல்லை அப்படிங்கறத எங்களோட கோரிக்கை.
நாங்க குறைந்தபட்சம் இந்த அரசாணையில 18 திருத்தங்களை செய்து திருத்திய அரசாணை வெளியிடணுன்றது என்னோட குறைந்தபட்ச கோரிக்கை. அரசு புதிய அமைச்சர்கள் ஆனா இது அதிகாரிகளுடைய தொடர்படியா இருக்கலாம். அரசு சங்க நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் இந்த அரசாணை வர்றதுக்கு முன்னாடி இந்த அரசை சந்திச்சு திரும்ப முறையீடு கொடுத்தாங்க. வெளிப்படையா எல்லா சிக்கலையும் சொன்னது. அதற்கு பிறகு அதே விஷயங்கள் தொடருதுங்கிறது எங்களுக்கு புது ஆட்சியா பழைய ஆட்சின்ற கேள்வி தான் நான் கேட்க விரும்புவோம். இந்த மாநில நிர்வாகிகள் மீண்டும் இதை கொண்டு போய் கொடுத்து திரும்ப அந்த கோரிக்கை பரிசீலனை செய்யணும்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு இந்த அரசாணையை திருத்தி வெளியிடணும்னா மாநில செயற்குழு கூடி அடுத்த கட்ட முடிவுகளை முடிவெடுப்போம். முத்துக்குமார சாமிகள், தமிழ்நாடு அரசு சங்கம், தென் சென்னை மாவட்ட செயலாளர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.